ஹாய், என்னோட நேம் கௌதம். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் லாஸ்ட் இயர் 2024 நவம்பரில் வந்து நம்ம அல்ட்ரா பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் நான் விசிட் பண்ணியிருந்தேன். பட் அங்கெல்லாம் என்னோடய பால்னஸ் பார்த்துட்டு எனக்கு பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஹோப்பில் வந்து அல்ட்ரா பயோ செக் பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். அங்கே வந்து பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து 2 சிட்டிங் அதான் பண்ணணுன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னோடய பால்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தது. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அது வந்து கிரேட் 7 வரைக்கும் போயிடுச்சுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 சிட்டிங்காக பண்ணணும்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட் சிட்டிங் வந்து நவம்பர் 28 2024 பண்ணியாச்சு. பண்ணி இப்போது கரண்ட்டில் மந்த்லி நான் ஜிஎஃப்சி, பிஆர்பி எல்லாம் கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுவுமே விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மந்த்லி ஒரே ஒரு மெடிசன் தான், சைக்கிள் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. டெய்லி மினாக்ஸ்டில் அப்புறம் அந்த ஹேர் சீரம் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பெயின் வைஸ் பார்க்குறப்போ அந்த ஹெச்டி பண்ணுற டைமில் இன்ஜெக்ஷன் போட்டது மட்டும்தான் பெயினாகவே தெரிஞ்சுது. மற்றபடி வேறு எதுவுமே பெயினாக தெரில. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சும் இப்போ 8 மந்த் ஆகுது. வேறு எந்த பெயினுமே எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. இப்போது ஃபஸ்ட் சிட்டிங்க்கே எனக்கு வந்து நான் எதிர்பார்த்தது கிடச்சிருச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். இதிலிருந்தும் இன்னும் செகண்ட் சிட்டிங்லேயும் இன்னும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு ஹோப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இன்னும் அடுத்த 2 மந்த்ஸில் செகண்ட் சிட்டிங் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் மறுபடியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க இல்லையா? இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அப்போ நல்லா இருக்கும், அப்புறம் ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துடும், ஸோ நரம்பு பாதிக்கும், மூளை பாதிக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரியாதனால அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பண்ணி 1 இயர் கிட்ட ஆக போகுது. உங்களுக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்திருக்கா இது வரைக்கும்? ஹெல்த் இஷ்யூன்னு பார்க்குறப்ப எதுவுமே எனக்கு வந்து வரல. நானும் ஒரு மெடிக்கல் ஷாப் தான் வச்சுருக்கேன். அதனால பெருசாக ரேண்டமாக வெவ்வேறு பீப்புள்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். அப்புறம் நான் கடை வச்சு ஒரு 1 இயரில் எனக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களோ, ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்களோ, அவங்களே வந்து டெய்லியும் பார்த்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்களான்னு டெய்லி ஒரு கஸ்டமர் இல்லைன்னா 2 கஸ்டமர் ஆச்சு கேட்டுருவாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறப்போ அவங்களும் இதே தான் சேம் கொஸ்டின். மெடிசன் எதாவது சாப்பிட்றீங்க, அது எதாவது சைடு எஃபெக்ட் வருமா, ஃப்யூச்சரில் எதாவது இருக்குமா, நீங்கள் வச்ச முடியெல்லாம் வந்து அப்படியே இருக்குமா, நல்லா க்ரோத் ஆகிருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்காக டெய்லியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 கஸ்டமர்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. சைடு எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக 100% கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.